சோகமான முகத்துடன் சொல்ல வார்த்தை இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் வழங்கிய 10 லட்சம் ரூபாய் காசோலை. விஷ சாராயத்தால் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் கதறி அழும் காட்சி இணையத்தில் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில விஷ சாராயத்தினால உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னு ஏற்கனவே அரசு அறிவிச்சிருந்தது. இந்த நிலைமையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்து குடும்பத்தினரை நேர்லயே சந்திச்சு அந்த காசோலைய வழங்கியிருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட மகனால் கொலை செய்யப்பட்ட தந்தை. புகைப்பொருள் தராததால் தந்தையை கொன்றதாக வாக்குமூலம். சென்னை அம்பத்தூர் MKB நகர்ல மகேந்திரன் அப்படின்றவர் வசிச்சுட்டு வந்தாங்களாமா. இந்த நிலையில மகேந்திரன் திடீர்னு இறந்து கிடந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டப்போ விசாரணையில மகேந்திரனுடைய மகன் அப்படின்றவரு சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் இந்த நிலையில தன்னுடைய தந்தை கிட்ட புகைப்பொருள் தரத்துக்கு கேட்டதாகவும் அதுக்கு மகேந்திரன் தர மறுத்ததால பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து மகேந்திரனை கடுமையா தாக்குனதா சொல்லப்படுது.